ஆசீர்வாதமான காலை வணக்கம். கலங்கி போயிருக்கிறீர்களா? நாங்கள் நம்பினவர்கள் எங்களை ஏமாற்றி விட்டார்கள். ஐயோ, நான் இவரை நம்பி வந்தேன், இவர் எனக்கு உதவி செய்வேன் என்றார். பேசின மாதிரி அல்ல, இப்பொழுது இவர் வேறு விதமாய் பேசுகிறார். என்னோடு கூட இருந்தவர்கள் என்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள், எரிச்சல் அடைகின்றார்கள் என்று கவலையாய் இருக்கிறீர்களா? நான் என்ன செய்தேன், நான் என்ன செய்ய போகிறேன், தொடர்ந்தும் நான் காரியங்களை நடப்பிக்க போகிறேனா, இல்லாவிட்டால் திரும்பி நான் இந்த காரியங்களிலிருந்து விலகிவிடப் போகிறேனா என்ற மனம் கசந்து போயிருக்கிறீர்களா? உங்களை நம்பினவர்கள் உங்களை கைவிட்டார்களா? ஆனால் இன்றைய நாளிலே தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்று நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தார் இடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். பிரியமானவர்களே, மனுஷர்கள் மாறலாம், எங்களுக்கு நம்பிக்கை உண்டு பண்ணினவர்கள் எங்களை விட்டு விலகி போய்விடலாம், எங்களுக்கு இறுதி வரை எங்களோடு கூட வருவேன் என்று சொன்னவர்கள் கூட மாறிவிடலாம். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நான் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத தெய்வம், எந்த நாளும் நான் ஒரே மாதிரியாக இருப்பேன். இன்றைய நாளிலே வார்த்தையின்படி நீங்கள் உங்களை தைரியப்படுத்தி கொண்டு உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடருங்கள். கர்த்தர் தாமே உங்களை அழைத்து செல்லுகிறவர், அவர் தாமே உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.